வணக்கம். பாலா ஆட்டத்துக்கு தயாராயிட்டாரு. இயக்குனர் பாலா. அடுத்த படம் அவன் இவன் படத்தோட டைட்டில், அஃபிஷியல் டைட்டில். காஸ்டிங் வந்து ஆர்யா, விஷால், அப்புறம் ஜனனி ஐயர். கேமரா சினிமட்டோகிராஃபி வந்து ஆத்தர் வில்சன். ப்ரொடக்ஷன் வந்து கல்பத்தி அகோரம் அவங்க பண்ணுறாங்க. அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். பாலாவோட இன்டர்வியூ ஒரு 15-20 நிமிஷம் இன்டர்வியூ. நிருபர்களுக்கான அந்த பேட்டி அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணார். அந்த நிருபர்கள் தொடுத்த கேள்வி. இன்னொன்று என்னென்னா, நம்ம பார்த்த அந்த பழைய பாலா இல்லை, அந்த கோபமான ஆக்ரோஷமான பாலா இல்லை. பாலா வந்து நல்லா தெளிவாயிட்டார். இதுதான் சினிமா இண்டஸ்ட்ரி, இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த படம் குறிப்பிட்ட டைம் பீரியடில் முடிக்க போகிறாங்க. ஒரு 6-7 மாதத்தில் வந்து இந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, பாலாவோட அந்த ஹெல்பிங் டெண்டன்சி. போன படம் வந்து ஆர்யா கூட பண்ணார். ஆனால் அது நினச்ச அளவுக்கு போல, பாலா நினச்ச அளவுக்கு வெற்றி தான். இருந்தாலும் அந்த பாலா நினைத்த அளவுக்கு வெற்றி அதில் ஆர்யாவுக்கு வந்து பாலா நினைச்ச அளவுக்கு பேர் வரல. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த படத்துக்கும் பாலா புக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆர்யாவை. அவர் வந்து யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ எளிதில் அவர் தொட்டால் அது தெளிவாக அவங்க வந்து மேலே போயிடணும் அப்படிங்கிற நினைக்கிற ஆள். இல்லாட்டி வந்து இவ்வளோ எத்தனை பேர் இருப்பாங்க, பாலா கிட்ட நடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. கூப்பிட்டா போய் வர போகிறாங்க. இருந்தாலும் ஆர்யாவை திருப்பியும் போட்டு நடிக்க வைக்கிறாரு. விஷாலுக்கு பெல்ட் கழட்ட போகுது இந்த படத்தில். ரொம்ப எப்படி சொல்கிறது, நகைச்சுவை உணர்வோட பேட்டி கொடுத்தாரு. சால்வை போத்துனாங்க பாலாவுக்கு. அதை கூட ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துருந்தா குளிராது தாங்கும் அப்படின்னு சொல்லுவார் பாலா அந்த இன்டர்வியூவில். பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். அந்த அந்த கைண்ட்னஸ் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் வந்து கோபமும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கோபம் வந்து நியாயமானது. அவங்களுக்கு எவ்வளவோ கோபம் இருக்கு. ஏன்னா கெட்டவனுக்கே நிறைய கோபம் இருக்குது உலகத்து மேலே, இல்லை மற்ற சொசைட்டி மேலே. அப்போ நல்லவங்களுக்கு, நல்லது செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் இருக்குது தானே செய்யும். வாழ்த்துக்கள் பாலா சார். சீக்கிரம் உங்கள் படத்தை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். எல்லாரும் போலவே நானும் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறேன். படம் ரிலீஸ் ஆகும்போது வழக்கம் போல் நிச்சயமாக அந்த படத்தோட திரை விமர்சனம் இங்கே இடம்பெறும். நன்றி, வணக்கம்.